நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், இது 3 பொரியட்டும். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் எடுத்துக்கிறோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க நெத்திலியை ஆட் பண்ணிக்கலாம். நெத்திலி வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அப்படியே கொதிக்க விடுங்க, வெந்துடும். முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய நெத்திலியும் நல்லா வெந்துருச்சு. சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.